இந்த கதையோட பேரு மந்திர பேம்பு கூலர். ஒரு அழகான சின்ன கிராமத்துல மனோகர் அப்படிங்கிற ஆளு அவருடைய சின்ன குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மனோகர் ஒரு கூலி தொழிலாளி. கொஞ்சமாத பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதை வச்சே அவங்க குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மனோகருக்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே விட்டல் அப்படிங்கிற ஒரு பணக்காரன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் ஏர் கூலர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் கிட்ட பணம் எவ்வளவு அதிகமா இருந்துச்சோ மனசு அவ்வளவு சின்னதா இருந்துச்சு. எப்பவுமே தன்னுடைய சுயநலத்தை பத்தி மட்டும்தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் மனோகரோட புள்ளைக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சது. அப்போ அவனுடைய மனைவி கவிதா சொன்னா, முன்னாவுக்கு ஜுரம் அடிக்கிறதுனால உடம்பு ரொம்ப சூடா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வெயிலும் அதிகமா இருக்கு. அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் விட்டல் சார் கிட்ட இருந்து கூலர் வாங்கிட்டு வாங்கல. கோபால் விட்டலோட வீட்டுக்கு கூலர் வாங்குறதுக்காக கிளம்புனா. சேட்டு, என்ன ஆச்சுன்னு தெரியல. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அது மட்டுமல்ல, ரொம்ப வெக்கையா இருக்கிறதுனால அவளுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. சேட்டு, ஒரு நைட்டுக்கு மட்டும் நீங்க உங்களுடைய கூலரை கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். காலையில விடிஞ்சதும் நான் எடுத்துட்டு வந்து அதை கொடுத்துட்றேன். என்கிட்ட விற்கிறதுக்கு மட்டும்தான் கூலர் இருக்கு. உன்ன மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. புரியுதா? இன்னொரு தடவை நான் தூங்கும்போது டொக்கு டொக்குன்னு வந்து தட்டாத, சரியா? விட்டல் சொன்னதை கேட்டு மனோகர் ரொம்ப கவலைப்பட்டான். ரொம்ப கவலையா அவன் அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு வந்தான். என்னாச்சுங்க? கூலர் கிடைக்கலையா? கிடைக்கலாமா? ஆனா நீ கவலைப்படாதம்மா. நம்மளோட முன்னா ஒரு நைட் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் கூலர் காத்துல தான் படுப்பா. ஏன்னா நானே கூலர் பண்ண போறேன். அதுக்கப்புறம் கோபால் அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சில மூங்கில் குச்சிகளை எடுத்துட்டு வந்தான். ஒரு பழைய ஃபேன், அப்புறம் ஒரு தண்ணி மோட்டாரை வச்சு நைட்டு பூரா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேம்பு கூலரை ரெடி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய பையனுக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சான். அட என்னங்க, நீங்க பண்ணிருக்கிற இந்த பேம்பு கூலர் மத்த கூலரை விட நல்லாதான் இருக்கு. அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம ஏன் இந்த மாதிரி பேம்பு கூலர் செஞ்சு அதை விற்க கூடாது? மனோகருக்கு கவிதா சொன்னது சரி அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவன் அவனுடைய நண்பன் கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி ஃபேன், மோட்டர், அப்புறம் என்ன பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் கூலர் செஞ்சு அதை விற்க ஆரம்பிச்சான். ஜனங்களுக்கு மனோகர் விற்கிற அந்த பேம்பு கூலர் ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. முதல் நாள்லயே 15 கூலர் வித்து போயிடுச்சு. அதனால பொறுமையா விட்டலோட வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது. இந்த பிச்சைக்கார பையன் மனோகர் எனக்கே டக்கர் கொடுக்கறானா? என் பேரு விட்டல் ஷேட். இந்த மாதிரி மனுஷங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டா விட்டல் போய் அங்கிருந்த எல்லா பேம்பு கூலருக்கும் நெருப்ப வச்சுட்டு வந்துட்டான். காலையில அவனுடைய எல்லா கூலரும் சாம்பலா இருக்கிறத பார்த்த உடனே மனோகர் ரொம்ப கவலைப்பட்டான். அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு மறுபடியும் கூலி வேலையை செய்ய ஆரம்பிச்சான். ஒரு நாள் மனோகர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவனுடைய கனவுல ஒரு பேம்பு கூலர் வந்து அவன் கிட்ட சொல்லுச்சு. அட மனோகர், நீ என்ன ரொம்ப பாசமா உன்னோட மகனுக்காக நீ பண்ணி வச்சிருக்க இல்லையா? வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் வந்துக்கிட்டுதான் இருக்கும்பா. அத பார்த்து நம்ம பயந்து இப்படியெல்லாம் உட்காரவே கூடாது. மனோகர், நீ மறுபடியும் பேம்பு கூலரை பண்ணுப்பா. அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா உதவியும் நான் பண்றேன். எப்ப என்ன நீ ஸ்டார்ட் பண்ணாலும் கூட நான் உனக்கு காசு தரேன்பா. அதுக்கப்புறம் எழுந்திருச்சு கனவுல வந்த மாதிரியே மனோகர் போய் கூலரை ஆன் பண்ணான். அப்ப உண்மையிலேயே அந்த கூலர்ல இருந்து பணம் வர ஆரம்பிச்சது. வேகமா அதுக்குள்ள இருந்து அப்படி பணம் வரத பார்த்த உடனே மனோகர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அந்த மந்திர பேம்பு கூலரோட உதவியால மனோகரோட குடும்பத்தோட சந்தோஷம் மறுபடியும் அவங்களுக்கு திரும்ப வந்துச்சு.
ஒரு நாள் இந்த மந்திர கூலரோட விஷயம் விட்டலுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அது தெரிஞ்சுக்கிட்டதும் அவனுக்கு பொறாம ரொம்ப அதிகமா வந்துச்சு. அவன் எப்படியாவது அந்த கூலரை அடைஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணான். அதனால வாய்ப்பு கிடைச்ச உடனே ஒரு நாள் நைட்டு அவன் கோபாலோட வீட்டுக்குள்ள கூலரை திருடுறதுக்கு வந்தான். அதுக்கப்புறம் அந்த பேம்பு கூலரை அங்கிருந்து திருடிட்டு போகணும் அப்படின்னு அவன் அது மேல கைய வச்ச உடனே திடீர்னு அவனுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சது. அவன் சத்தம் போட்டு கத்துனான். அந்த சத்தத்துல அவன் கையும் களவுமா மாட்டினான்.